வருகிறார். அவனை வரச் சொல். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ? சார், நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? பேச்சுக்கு பேச்சு எதிர்பேச்சு வேண்டாம். எங்கு வெகு தூரம் வந்துள்ளார்? நட்பு நாடி அழைப்பு விட்டதாய் கேள்விப்பட்டேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், அதற்கேற்ற பண்பில்லை உன்னிடம். கற்றுக் கொடுப்பது தமிழினம், நீங்கள் கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். நவாப்பிடமிருந்து நாட்டு உரிமை விட்டவர்கள் நாங்கள். நீங்கள் எங்களை பேட்டி காண வரவில்லை. பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள் இல்லாவற்றால் உன்னால் நாட்டிற்குள் வந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் அழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் எண்ணில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாது போலும். எனக்கு எண்ணிக்கை தெரியாது. அதம்பாவதம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். எங்கள் பிரதமதி மாசலையும் தளபதி ஆலன் துறையும் அவமானப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் உயரதிகாரி அனுப்பிய கடிதங்களை உதாசீனப்படுத்தினாய். நான் கலெக்டராக பொறுப்படுத்த பின்னும் என்னை சந்திக்காமல் இல்லாமைப்படுத்தினாய். உன்னிடத்தில் விளையும் விளைச்சலுக்கு இன்னும் கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ் அரசாக இருக்க இன்னும் திரைப்படம் செலுத்தவில்லை. வாய் நீளம் காட்டினால் இதற்கெல்லாம் வட்டியும் வந்து சேரவில்லை. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாய்? நீ கேட்ட கேள்விக்கான பதில் கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நடுவில் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை பறித்தாயா? கலனி உழவர்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் பெண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போர் எடுத்து நெற்குவிக்கும் வேலை நட்டுழர் கூட்டம் பரங்கியர்கள் தலையை நெற்கயிர்களாக குவித்து விடுங்கிறது. சட்டம் கட்டபொம்மா, மீண்டும் கேட்கிறேன். வரி பணம் செலுத்த போகிறாயா அல்லது இல்லையா? மீண்டும் சொல்கிறேன் கேள். இங்க எந்த வியாபாரம் செய்ய வந்த நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தி எங்களோட விளைச்சலுக்கு வரி கேட்பது என்ன நியாயம்? அரசு முத்தை உன்னை கையோடு அழைத்து வர உத்தரவிட்டேனே, என்ன அவனை இன்னும் வரவில்லை? நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு இதுவரை யாரும் அங்கு தலை காட்டியதில்லை. அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுத இதுவரை எவனுக்கும் துணிவு பிறக்கவில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது என் மீசை. அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த ஒரு முறை தடிக்கிறது. மீசை முடிக்கிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உடனே உன்னை சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன். இங்கு வரச்சர் பார்க்கலாம். அவமானம் இன்னும் அழியவில்லையாடா தமிழனுக்கு? என் மடி மீது கை வைத்து உன் தலை உருளட்டும். அவனை பிடித்து விடுங்க.